நீண்ட நாட்களுக்கு அப்புறமா தன்னோட ஃபியான்சிய பத்தி மனம் திறந்திருக்காங்க நடிகை வரலட்சுமி அப்படின்னே சொல்லலாம். ஒரு நேர்காணல்ல அவங்க பேசின ஒரு விஷயம் தான் இப்போ எல்லாரும் பரவலா பேசிட்டு இருக்காங்க. பொதுவாவே நடிகை வரலட்சுமி அவர்கள் ரொம்ப போல்டான கேரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இவ்வளவு ஓப்பனா பேசுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அதனாலதான் இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசினாங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன்னாடி தொழிலதிபரான நிக்கோலாய் அப்படின்றவங்கள நடிகை வரலட்சுமி காதலிப்பதாகவும் இப்ப என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சதாகவும் சில பதிவுகளை அவங்க சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருந்தாங்க. அந்த ஒரு பதிவு எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நிக்கோலாய் அப்படின்றவரு ஆல்ரெடி திருமணமானவர். 15 வயதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் வரலட்சுமி இப்படி 2வது கல்யாணம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல ரசிகர்களும் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்படி ரசிகர்கள் சொன்ன கேள்விகளுக்கு தான் நடிகை வரலட்சுமி அவர்கள் பதில் சொல்லிருக்காங்க. அதுல முதல்ல கேக்குற கேள்வி என்னன்னா, எதுக்கு டிவோர்ஸ் ஆனவரை போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க சொன்னதோ, ஆல்ரெடி உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் போய் யாரையும் பிரிக்கல, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு, நாங்க ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா மீண்டும் பார்த்தபோது எங்களுக்குள்ள பிடிச்சிருந்துச்சு, அது காதலாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு கமாண்டோ டிவோர்ஸ் பத்தி இருந்ததுனால இவங்களோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, டிவோர்ஸ்ன்னு ஏன் லேபிள் குத்துறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அந்த வாழ்க்கையில இருந்து அவங்க விலகிக்கலாம், அதுக்காக நம்ம லேபிள் குத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் திருமணம் பண்ண போறேன், உங்க வேலையை நீங்க பாக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வரலட்சுமி அவர்களோட ரிப்ளை இருந்தது. இன்னொரு பக்கம் பணத்துக்காக தான் நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு, பணம்ன்றது அவர்கிட்ட மட்டும் கிடையாது, என்கிட்டயுமே நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எப்படி உங்களோட காதல் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படின்ற கேள்விக்கு நடிகை வரலட்சுமி சொன்ன பதிலும், எனக்கு இவரை 14 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், ஆனா நாங்க அப்ப சரியா பேசிக்கல, ஆல்மோஸ்ட் அப்பவே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு வயசுல குழந்தை இருந்தது, சோ நாங்க அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல நாங்க மீட் பண்ணோம், மறுபடியும் எங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்தது, அது ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது, சரி உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு, அவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட், மத்த டீனேஜர்ஸ் மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப டீசென்டான பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஏன் 2வதா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற கேள்விக்கு வரலட்சுமி கடுப்பாகி, எல்லா கமாண்டுக்குமே நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்க உங்க கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் என்னோட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் சொல்ல போனா 2வது கல்யாணம்னா அது நல்லது தானே, என் அப்பாவும் 2வது கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆனா இந்த மாப்பிள்ளையை பாக்குறதுக்கு உங்க அப்பாவுக்கு தம்பி மாதிரி இருக்காங்களேன்னு கேட்ட கேள்விக்கு, பரவாயில்ல அதுவும் நல்லது தானே, எல்லா பொண்ணுக்குமே அப்பா மாதிரி தானே கணவன் வேணும்னு ஆசைப்படுவாங்க, சோ எனக்கும் அப்படி நான் நினைச்சிட்டு போறேனே அப்படின்ற மாதிரி எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் டக்குன்னு ஒரு பதில கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த வெறுப்புத்தன்மையும் காமிச்சிருக்காங்க நடிகை வரலட்சுமி அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட இந்த ஒரு கருத்தை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது கீழே தெரிவிங்க.